இலக்கிய செயல்ல இப்போ நம்ம இலக்கியா ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. எஸ்எஸ்கேவுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எஸ்எஸ்கே போட்ட எல்லா திட்டமும் இப்போ தோத்து போயிடுச்சு. அதோட எஸ்எஸ்கே தாட்சாயணி இவங்க ரெண்டு பேருடைய முகத்துல என்ன ஆகும் அப்படிங்கிறத இன்னைக்கு இலக்கியா கார்த்திக்கும் தெரிய வச்சுட்டாங்க. அது எப்படி கார்த்திக் தெரிஞ்சது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமாங்க, இலக்கியா ஒரு சூப்பரான மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. அதாவது இலக்கியா எப்போ எஸ்எஸ்கே ஆபீஸ் இருந்து கால் பண்ணி ரேவதிய உடனே பார்க்கணும், நீ ஆபீஸ்க்கு வாமான்னு சொன்னாங்களோ அப்பவே நம்ம இலக்கியா யோசிச்சுட்டாங்க. எஸ்எஸ்கே ஏதோ பிளான் பண்ணி தான் நம்ம ரேவதி அத்தைய ஆபீஸ்க்கு கூப்பிடுறான். இதை நாம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம இலக்கியம் என்ன பண்றாங்க, ரேவதி அத்தைய ஆபீஸ்க்கு அனுப்பிடுறாங்க. அவற்ற மாதிரியே இங்க உள்ள வந்த ரேவதி தன்னுடைய போனை ஆன் பண்ணி வச்சுட்டு தான் உள்ளே வராங்க. உள்ள வந்ததும் எஸ்எஸ்கே, என்ன புஷ்பா வந்துட்டியா? சரி, எப்படி இருக்க? உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல சார். நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துருவா சார்? காஃபி வேணாம் புஷ்பா, எனக்கு நீ ஒரு கிளாஸ் பாய்சன் எடுத்துருவா. சார், என்ன புஷ்பா அப்படி பாக்குற? பாய்சன் எடுத்தோன்னு சொன்னதும் ஒரு மாதிரி இருக்கா இல்ல சந்தோஷமா இருக்கா அப்படின்னு நம்ம ரேவதியோட மாஸ்க் பிடிச்சி இழுத்து, அடியே ரேவதி, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடி. அதனாலதான் நான் உன்னை அப்படி சொன்னேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாம என் ஆபீஸுக்குள்ள வந்து எனக்கே தெரியாம புஷ்பாங்கிற பேர்ல நீங்க இவ்வளவு வேலை பார்த்திருப்ப. அடியே ரேவதி, நான் உன்னைய என்னைக்கு என் வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டனோ அன்னைக்கு உன்னை இந்த உலகத்தை விட்டே அனுப்பியிருக்கணும். ஆனா நான் தான் போனா போதும் உன்னை விட்டு வச்சேன். அதுக்கு நீ எனக்கு எவ்வளவு ஆட்டம் காட்டுறியா? ஆனா ஒண்ணு ரேவதி, நான் பண்ண எல்லா தப்புக்கும் ஒரே ஆதாரம் மிச்சம் எல்லாம் நீ மட்டும்தான். இன்னியோட கதையை முடிச்சிடுறேன். ஏதோ உனக்கு ஒரு குழந்தை இருக்கே, அது யாருன்னு தெரியலேன்னு தான் இத்தனை நாள் நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேலேயும் அந்த பொறுமை என்னால இருக்க முடியாது. உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு நம்ம ரேவதி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு எஸ்எஸ்கே. ரேவதி வழக்கம் போல அடைச்சி இந்தடா போடா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க எஸ்எஸ்கேவை. எஸ்எஸ்கே ஓடி போய் சேர்ல விழுறான். ஏய், என்னை தள்ளி விடுறியா? சும்மா நிறுத்துறா. என்ன, நான் ஒன்னும் சும்மாலாம் இங்க வரல. இலக்கியா உள்ள வா அப்படின்னு சொல்லவும், என்ன இலக்கியாவா அப்படின்னு எஸ்எஸ்கே ஷாக் ஆகுறான். அடுத்து பார்த்தா இலக்கியா கதவு திறக்காங்க. என்ன எஸ்எஸ்கே, என்ன எங்க அத்தை மட்டும் தனியா வருவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியா? அது நடக்காது. இதுக்கு மேலேயும் நீ பண்ண எல்லா பிரார்த்தனத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அத்தை உட்காருங்க அத்தை அப்படின்னு சொல்லி இலக்கியா சேர்ல உட்காராங்க. ரேவதியும் உட்காராங்க. எஸ்எஸ்கே உடனே, ஏய் இலக்கியா, என்ன நீ வந்து என் இடத்துக்கு வந்துட்டு என்கிட்ட நக்கல் பேச்சு பேசுறியா? ஏதோ இந்த ரேவதிய ஒழிச்சு கட்டி அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆட்டம் காட்டலாம்னு நினைச்சேன். ஆனா நீ இப்போ இந்த ரேவதிக்காக நீயா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இது சிங்கத்தோட குகை. உள்ள வந்து யாரையும் அவ்வளவு சீக்கிரம் சிங்கம் வெளியே விடாது. அதுவும் இப்போ சிங்கம் பசியில இருக்கு. உங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்லும்போது, எஸ்எஸ்கே எஸ்எஸ்கே உங்க போன் அடிக்குது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த போனை எடுங்க. எடுத்து போன்ல யார் பேசணும் முதல்ல கேளுங்க. அதுக்கப்புறம் சிங்கம் யாரு, சிங்கம் எப்படி சாப்பிட போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க உடனே நம்ம எஸ்எஸ்கே போன் பக்கத்துல தாட்சாயினியா இருக்கு. தாட்சாயினி அந்த இடத்த கூப்பிடா அப்படின்னு போன் அட்டன் பண்றாரு. எஸ்எஸ்கே, அங்க என்னாச்சு? நீங்க எதுக்கும் கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்பதான் மேனேஜர் கால் பண்ணாரு. நான் கிளம்பிட்டேன். கேப் கிடைக்கல, காரும் கொஞ்சம் ரிப்பேர். நான் ஆட்டோ பிடிச்சி வந்துட்டு இருக்கேன். இன்னும் 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். புரியுதா? இங்க சிக்னல் வேற சரியா கிடைக்கல, போன் வேற சார்ஜ் இல்ல, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு தாட்சாயினி போன் வச்சிடறாங்க. எஸ்எஸ்கேவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன எஸ்எஸ்கே, தாட்சாயினி வராங்களா? எல்லாம் என் ஏற்பாடு தான். தாட்சாயினி இங்க வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் ரேவதி அத்தை யாருன்னு அவங்க கேட்பாங்க. நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கும் ரேவதி அத்தைக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத அந்த தாட்சாயினிக்கு நாங்க இன்னைக்கு தெரிய வைக்க போறோம். இது வரைக்கும் நீ பணத்துக்காக போட்ட எல்லா வேஷமும் கரைய போகுது. தாட்சாயினியே, நீங்க இவ்வளவு கேவலமானவரா அப்படின்னு சொல்லி உங்க கழுத்தை பிடிச்சி இந்த ஆபீஸை விட்டு வெளியே தள்ள போறாங்க. அதுக்கப்புறம் யாரு யார என்ன பண்றாங்கிறத நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஏய் இலக்கியா, உன்னை சும்மா விட மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்றது நீதான் சொல்லிட்டு உன்னை என்ன பண்ண போறன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம நாகு மனைவி. நாகு மனைவியை பார்த்து, ஏய் நீ எப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதும், நான் என்ன பண்றேனா? என்ன சார், என்ன ஞாபகம் இருக்கா? என் புருஷன் பண்ணாத தப்புகளாம் அவரை செய்ய வச்சு இன்னைக்கு உங்களுக்காக அவர் போய் ஜெயில உட்காந்துருக்காரு. ஆனா நீங்க எங்களுக்கு உதவி பண்ண அவளை போய் கொல்ல போறீங்களா? அடியே என்னடி இன்னும் ஓரா பேசிட்டு இருக்க, உன்னை என்ன பண்ண போறன்னு மட்டும் பாரு அப்படின்னு நாகு மனைவிய அப்படியே அடிக்கிட்டு வராரு. பார்த்தா தாட்சாயினி உள்ள வராங்க. எஸ்எஸ்கே, என்ன பண்றீங்க? எதுக்கு இவெல்லாம் இங்க இருக்கா? இலக்கியா இங்க இருக்கா? அவ யாரு? அவ என்ன பண்றாங்க? அவ இலக்கிய வீட்டு வேலை கிடையாச்சு.
இப்படி எல்லாரும் கூப்பிட்டு என்ன பண்றீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு மேனேஜர் கால் பண்ணாரு அப்படின்னு கேட்கவும் எஸ்எஸ்கே பதறான். அதோட நம்ம எஸ்எஸ்கே, இல்ல தட்சாயினி, நான் சொல்றது கேளு. இந்த இலக்கியா வீட்டு வேலைக்காரி அரசு வந்து என்கிட்ட பிளாக்மெயில் பண்றா. நாகு ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் நான் தான். நீங்க மட்டும் நான் சொல்றதெல்லாம் கேட்கலன்னா நான் வந்து இந்த வேலைக்காரியை வச்சு உன் வாழ்க்கையவே கெடுத்துருவேன். நாகு மனைவியை வச்சு நான் உன்னை உன் குடும்பத்துல இருந்து பிரிக்க போறேன். அப்படி இப்படின்னு இந்த இலக்கியா என்கிட்ட பயமுறுத்துறா. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல தாட்சாயினி அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே புதுசா ஒரு திட்டத்தை போறாரு. தாட்சாயினி ஒண்ணு, ஏய் இங்க பாரு இலக்கியா, ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடு. இவன் நாகு பாடு தானே. இங்க பாரு, உன் புருஷன்ட்டு நாங்க சொன்னது கார்த்தியை கடத்தி வைக்க சொன்னோம். அவனும் கார்த்தியை கடத்தினான். ஆனா கடைசி நேரத்துல இந்த இலக்கியா பச்சை கேட்டுக்கிட்டு அவன் கார்த்தியை ஒப்படைக்கப்பன்னு சொல்லி போனான். அதுதான் எங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் இன்னைக்கு நாகு ஜெயில இருக்கான். நாங்க சொன்ன மாதிரியே கார்த்தியை கடத்தின அவன் கார்த்தியை பத்திரமா வச்சிருந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருந்தா இந்நேரத்துக்கு கௌதம் ஜெயிலுக்கு போயிருப்பான். நாங்களும் பேசின மாதிரி அவனுக்கு பேமெண்ட் கொடுத்திருப்போம். அவனும் வீட்டை சந்தோஷமா இருந்திருப்பான். ஆனா உன் புருஷன் நாங்க சொன்னதை கேட்கலையே. அவன் இஷ்டத்துக்கு அவனா விருப்பப்பட்டு இந்த இலக்கியா பேச்சை கேட்டு நல்லவனா மாறினான். கடைசி இன்னைக்கு அவன் ஜெயில இருக்கான். புரியுதா? மத்தபடி எங்களுக்கும் உன் புருஷன் ஜெயிலுக்கு போனதுக்கும் சம்மந்தம் இல்ல. நாங்க சொன்ன வேலையை அவன் செய்யல. கார்த்தியை மட்டும் அவன் கடத்தி ஒழுங்கா வச்சிருந்தானா இந்நேரத்துக்கு நாங்க திட்டம் போட்ட மாதிரி என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருக்கோம். எல்லாத்தையும் சொதப்பி எங்களுடைய திட்டத்தையும் நாசமாக்கணும் புருஷன். ஒழுங்கு மதியத்தை இங்கிருந்து போயிடு. இதுக்கு மேல ஒரு செகண்ட் நீங்கனாலும் நடக்கிறதே வேற. இலக்கியா கிளம்புறேன் இங்கிருந்து. நீங்களா இப்ப கிளம்புறீங்களா? நான் போலீஸ் கால் பண்ணுவா அப்படின்னு கேட்கவும், போலீஸ்க்கு நீங்க ஏன்டி கால் பண்றீங்க? நான் கால் பண்றேன் அப்படின்னு புதுசா ஒரு கோல் கேக்குது. அது யாருன்னு பார்த்தா கதவு தந்தோடனே அதுதான் நம்ம கார்த்தி. கார்த்தியை பார்த்தோடனே தாட்சாயினி எஸ்எஸ்கேவும் செம்மையா ஷாக்கா வராங்க. இவன் எப்படி இங்க வந்தான்னு சொல்லிட்டு அப்பதான் இலக்கியா சொல்றாங்க, என்ன எஸ்எஸ்கே புரியலையா? இதுவும் என்னுடைய வேலைதான். நான் தான் கார்த்தி வர சொன்னேன். ஏன்னா எப்படியும் ஓ வாயாலேயே உண்மை வெளியே வரும். அதை கார்த்தி கேட்கணும்ல, அதுக்காக தான். ஏன்னா நாங்களும் எல்லா மெத்தட்லயும் கார்த்திட்ட சொல்லி பார்த்துட்டோம். ஆனா கார்த்தி உன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கைய நீ விதைச்சிருக்கல. அந்த நம்பிக்கையை அறுவடை பண்றதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும். அதனாலதான் கார்த்தியை இங்க வர வச்சேன். இப்போ கார்த்திக்கு எல்லா உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ என்ன பண்ண போற எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லவும், கார்த்தி உன்னை எஸ்எஸ்கே சட்டையை பிடிச்சி, சி உன்னை போய் பெரிய மனுஷன் நம்பின பாத்தியா? உன்னை போய் என் அங்கிள் அளவுக்கு நான் உசத்தி வச்சிருந்தேன். ஆனா நீனு கடைசியில சொத்துக்காக ஆசைப்பட்டு என்னையவும் என் குடும்பத்தையும் இந்த அளவுக்கு பாடாப்படுத்திருக்க. அது புரியாம நான் உன்னை போய் நல்லவன் நம்பி என் குடும்பத்தை முறைச்சுக்கிட்டேன் பாத்தியா? என் புத்திய செருப்பாடிக்கணும். ஆனா ஒண்ணு, இதுக்கு மேல அந்த கடவுளும் சரி இந்த சட்டமும் சரி உன்னை தண்டிக்காம போட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். தேவையில்லாம என் அண்ணன் மேல பொய் வழக்கு போட்டு என் அண்ணனை இத்தனை நாள் ஜெயில போட்டு எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்ப. அந்த பாவத்துக்கெல்லாம் நான் உன்னை சும்மா விட போதலடா. உன்னை இங்கே கொல்றேன் அப்படின்னு எஸ்எஸ்கே கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறார் கார்த்தி. தாட்சாயினி உடனே, ஏய் கார்த்தி விட்றா விட்றான்னு சொல்லும் போது தாட்சாயினி பிடிச்சி தள்ளி விடுறாரு கார்த்தி. சி இதா ஒரு பொம்பளையா? எப்படி இப்படி மனசு வந்துச்சு? அஞ்சலி உன்னை அம்மா அம்மான்னு தானே கூப்பிடா. அப்படி அம்மா அம்மான்னு கூப்பிட ஒரு பொண்ணுக்கு போயிட்டு துரோகம் பண்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீலாம் ஒரு பொம்பளையா? உன்னையவும் எஸ்எஸ்கேவும் நான் என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரெண்டு பேரும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, அண்ணி வாங்க நீ போலாம். இப்பயே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி ரெண்டு படிய உண்மையான முகத்திரியவும் போலீஸுக்கு மட்டும் நிரூபிச்சு அவங்கள கம்பியில வைக்காம நான் விட போறதில்ல அப்படின்னு கார்த்தி அங்கேருந்து கிளம்பியும் போறாரு. சோ எஸ்எஸ்கே தாட்சாயினி இவங்க ரெண்டு பேரும் நிலைமை இனிமே என்னத்துக்கு ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.